நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச்சு. வணக்கம். உண்மையான உறவுகளே, நிறைய நபர்களுக்கு மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர்ஸ் இந்த பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முழுமையான காரணம் என்ன? இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்குறீங்கன்னா, இனிமே உங்களுக்கு இத மாதிரி பிரச்சனை வரவே செய்யாது. ஸோ, அப்படிப்பட்ட ஒரே ஒரு பதில தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நீங்க வழக்கமா செய்ற வேலை தான். அத சிறிய தவறுகள் பண்றீங்க. அத கவனமா செய்யணும். இந்த மாரி பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, இந்த வீடியோவ நீங்க முழுமையா பார்த்துட்டு, இது ஒர்க்கிங் ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ, இந்த மாரி எஸ்பிஓவோட அப்டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க என்னுடைய டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் இதுக்கு வர்ற பிரச்சனை காரணம் என்ன? இதுல ஃபர்ஸ்ட் பேசிக்கா இது அப்ரூவ் ஆகுறதோட பேசிக் ஐடியா என்ன? அத புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி அப்ரூவ் ஆகுது? இந்த கீவேர்ட்ஸ வச்சு தான் அப்ரூவ் ஆகுது. ஸோ, அப்போ கீவேர்ட்ஸ்னா எது? நமக்கு ஹேஷ்டேக்ஸ்ன்னு சொல்லி குடுக்குறாங்களா? ஒரு 5 கீவேர்ட்ஸ். அந்த 5 கீவேர்ட்ஸ் தான் ஹேஷ்டேக்ஸ். நம்ம டைப்பிங் பண்ணிர்றோம். இது ஒரு ஸ்டெப். 2வது என்ன பண்றோம்? இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபோட்டோவ டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. இந்த ஃபோட்டோல முக்கியமா பாருங்க. இது 1. கீழ பாருங்க. ஸோ, கீழயும் ஆட் ஆயிருக்கா? இந்த மாதிரி ஃபோட்டோஸும் ஆட் ஆயிருக்கும். ஸோ, நம்ம கரெக்ட்டான போஸ்ட் எப்படி ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணணும்னா, இதுக்கு மேல இந்த ஒயிட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒயிட் லைன் தெரியணும். மேல உள்ள ஹேஷ்டேக் ஃபுல்லா தெரியணும். கீழ உள்ளதுக்கும் ஃபுல்லா தெரியணும். ஸோ, இந்த மாரி ஃபுல் சைஸ்ல நம்ம அப்லோட் பண்ணணும். ஸ்க்ரீன்ல தெரியிற மாதிரி நீங்க இன்ஸ்டாகிராமா இருந்தாலும், Facebookஆ இருந்தாலும், ஷேர் சாட்டா இருந்தாலும், இதே மாதிரி நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஷேர் சாட் யூசர்ஸ் நீங்க மட்டும் ஒரு சின்னது பண்ணணும். அது என்னன்னா, நீங்க உங்களுடைய குரோமுக்கு வந்துருங்க. குரோமுக்கு வந்துட்டு ஷேர் சாட்டுன்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஷேர் சாட் அப்படின்னு sharechat.com அப்படின்னு இருக்கும். இதை நீங்க கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் கீழே பாருங்க உங்களுக்கு மோர்னு இருக்கும். இந்த மோரை கொடுங்க. மோர் கொடுத்த பிறகு உங்களுக்கு இதில் உங்களுடைய நம்பர் கேட்கும். சரியா? நீங்கள் உங்களுடைய ஷேர் சாட் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போஸ்ட் போட்டிருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, உங்களுடைய யூசர் நேம் எனக்கு @killadi4524ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ, இதே மாதிரி ஏன்னா நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ, இப்படி தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாகணும். ஷேர் சாட் யூசர்ஸ் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம எடுத்தாச்சு. இப்போது நான் இந்த சர்ச்சில் போயிட்டு நான் @killadi அப்படின்னு கொடுக்குறேன். @killadi5424 கொடுத்துட்டோம்னா எனக்கு இதில் ஷோ ஆகிரும். ஸோ, என்னோடய ஐடி ஷோ ஆகுனதும் நான் இதை கொடுக்குறேன். கொடுத்த பிறகு இதில் பாருங்கள், நிறைய நபர்கள் தப்பு பண்ணுறது என்னென்னா, இந்த இடத்துல அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது. இப்படியே எடுக்கக்கூடாது. இதில் கீழே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, இதை நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வரும். ஸோ, இது ஃபுல்லாக வந்த பிறகு இப்படி தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ, இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்மிட் ஆகும். ஸோ, இதுதான் ஷேர் சாட்டில் உள்ள சிம்பிள் மெத்தட். ஸோ, நான் 3 இதுலையுமே எப்படி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? மேலே #SBO அப்படிங்கிற வர மாதிரி பிக்கும், கீழே வர்ற இந்த பிக்கும், இது ஃபுல்லா தெரிகிற மாதிரி நம்ம சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ, இந்த மாதிரி சப்மிட் பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய கீவேர்ட்ஸை கொடுத்துட்டோம்னா, நம்ம ரிலேட்டட் என்னெல்லாம் தேவையோ, ஸோ ஒரு 5 வேர்ட்ஸ் நம்மளால டைப் பண்ண சொல்லியிருக்காங்க ஓன் வேர்ட்ஸா. நீங்க இதையும் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஒரு பிரச்சனை இல்ல. 100% சப்மிட் ஆகும். ஓகேவா? ஸோ, இது டாஸ்க்ல நீங்க ஏதாவது பிரச்சனை நீங்க பண்றீங்க அப்படின்னா, இதுதான் முழுமையா நீங்க பண்ற பிரச்சனை இதுதான். ஸோ, இந்த பிரச்சனைக்கு பதில் இதுதான். இதையும் தாண்டி உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்க செட்டிங் போயிட்டு ஃபாண்ட் ஸ்டைல்னு சர்ச் பண்ணுங்க. ஃபாண்ட் நீங்க சர்ச் பண்ணாலே வந்துரும். இதுல ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கா? இந்த இதை கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாசிக் ஃபாண்ட் இருந்தா கூட டிஃபால்ட்டா மாத்திருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? டிஃபால்ட்டா மாத்திருங்கன்னா ஓகே. இது மட்டும்தான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இதுதான். ஸோ, இதை தவிர உங்களுக்கு எந்த கேள்விகள் மைக்ரோ டாஸ்க் ரிலேட்டடா வருதுன்னா, கண்டிப்பா உங்களுக்கான பிரச்சனை இந்த டைம் என்ன இமேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த இமேஜ் தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதை தான் இந்த ஸ்டெப்பை ஃபில் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஜஸ்ட் ஒண்ணே ஒன்று,
நீங்கள் கேபிட்டலில் ஹேஷ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்மால் லெட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேஷ்டேக் நீங்கள் டைப் பண்ணுறதை சொல்கிறேன். அப்படியே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இது யாராவது ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி இஷ்யூ வருது. ஸோ அவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் ஹேஷ்டேக்ஸை ஸ்மால் லெட்டர் டவுன்லோட் பண்ண முடியலன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிராப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கிராப் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. ஸோ நீங்கள் கற்றுக்கிற விஷயம் ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ அதை கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உண்மை விளக்கச்சொல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.